ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு 2026 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மை லார்ட் மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த மூவியை ஜோக்கர், குக்கு மாதிரியான மூவிஸை டிரெக்ட் பண்ண ராஜ்முருகன் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இதுல கேஸ்டா சசிகுமார், சைத்ரா அகர், குரு சோமசுந்தரம், ஆஷா சரத் அண்ட் இன்னும் பல நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் செட்டையர் அல்லது ஒரு கோர்ட் ரூம் டிராமா மூவி. கோவில்பட்டி பக்கம் உள்ள ஒரு கிராமத்துல முத்து சிற்பியும் அவளோட மனைவி சுசிலாவும் ரொம்ப எளிமையான முறையில வாழ்ந்துட்டு வராங்க. முத்து சிற்பி ஒரு மேட்ச் பாக்ஸ் ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு வரான். இவங்க ஒரு நாள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போனப்போ இவங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயம் தெரிய வருது. அதாவது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி முத்து சிற்பியும் அவரோட மனைவியும் இறந்து போயிட்டாங்கன்னு இருக்கு. அப்புறம் இங்கதான் கதையோட ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. சென்னையில இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சென்ட்ரல் மினிஸ்டர் சுஜாதா மோகனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கிட்னி மாத்தினாதான் உயிர் பிழைக்கலாம். அப்புறம் மெடிக்கல் மாஃபியாவும் கரப்ட் அபிஷியல்ஸும் சேர்ந்து முத்து சிற்பியோட கிட்னி மினிஸ்டருக்கு மெச்சாகுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அவரோட கிட்னியை திருடுறதுக்காகவும் அதை லீகலா காட்டுறதுக்காகவும் தான் முத்து சிற்பி உயிரோடு இருக்கும் போதே பேப்பர்ல செத்துட்டான்னு மாத்திருப்பாங்க. அப்புறம் தான் உயிரோடு தான் இருக்குன்னு நிரூபிக்க முத்து சிற்பி பல விதங்கள்ல போராடுவாரு. ஆனா சிஸ்டம் முழுக்க கரப்ட் ஆகி இருக்கிறதால யாரும் அதை நம்புற மாதிரி இல்ல. இந்த நேரத்துல தான் கதிர்வேலன் ஒரு லோக்கல் ஜேர்னலிஸ்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ண வராரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த மெடிக்கல் மாஃபியாவையும் மினிஸ்டரோட அதிகார பலத்தையும் எதிர்த்து போராடுறாங்க என்றதுதான் படத்தோட மீதி கதை. இந்த கதையோட கிளைமேக்ஸ் கோர்ட் ரூம்ல தான் நடக்குது. ஆதார் கார்டு ஐடென்டி ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருந்தும் எப்படி ஒரு சாமானிய மனுஷனை இந்த சிஸ்டம் செத்துட்டான்னு காட்டியிருக்காங்க. அப்புறம் மினிஸ்டரோட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதும் முத்து சிற்பி தன்னோட உயிரையும் அடையாளத்தையும் எப்படி மீட்டெடுத்தான்னு சொல்ற மாதிரியும் கிளைமேக்ஸ் முடியுது. இதுல நம்ம சசிகுமார் ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காரு. அப்புறம் சைத்ரா ஆக்கரோட ஆக்டிங்கும் செம்ம வெயிட்டா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ராஜமுருகனோட சிக்னேச்சரான சோஷியல் செட்டையர் இதுல நல்லாவே இருக்கு. கவர்மெண்ட் சிஸ்டமோட லூப் ஹோல்ஸை நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் சான் ரொனால்டோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோட எமோஷனல் சீன்ஸுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்புறம் படத்தோட செகண்ட் ஹாஃப் அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மெல்ல தன்னாகிறது. ஓர்கன் டிராஃபிக் இம்பேக்ட் பழைய விஷயம் அப்படிங்கிறதுனால சில சீன்ஸை நம்மளால முன்னாடியே கெஸ் பண்ண முடியுது. அப்புறம் சில இடத்துல மெசேஜ் சொல்றேன் ஓவர் சென்டிமெண்ட்லாவும் போயிருப்பாங்க. ஓவரால் இது ஒரு நல்ல சோஷியல் டிராமா வித் ஸ்ட்ராங் மெசேஜ் என்று ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஜோக்கர் மாதிரி ஒரு டீப் இம்பாக்ட் இல்லைனாலும் அயோத்தி மாதிரி ஒரு சின்சியரான மூவி. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 7.3 கொடுப்பேன். ஓகே, இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.